ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோதுமை மாவுல ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அதை இந்த பவுல்ல சேர்த்திக்கலாங்க. 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இதை வந்து நம்ம நல்லா பொடியா அரைச்சுக்கணுங்க. ஒரு 2 ஏலக்காயோட சேர்த்தி நம்ம இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க அரைச்சு. இப்போ சர்க்கரை வந்து நம்ம அரைச்சு எடுத்தாச்சுங்க. ஏலக்காயும் சர்க்கரையும் இந்த பவுடரை வந்து நம்ம இது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நம்ம அரைச்சு இது கூட சேர்த்திக்கலாங்க. இந்த ஒரு வாழைப்பழத்தை நான் வந்து மிக்சியில வந்து நல்லா அரைச்சு எடுத்தாச்சுங்க. இதை வந்து இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து அதிகமா சேர்த்தக்கூடாதுங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவு வந்து கலக்கியாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி கரண்டியில எடுத்து பணியாரக்கல்ல ஊத்துற அளவுக்கு நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுங்க. அப்புறம் நம்ம வந்து பணியாரக்கல்ல ஊத்தி எடுத்துக்கலாங்க. இப்போ பணியாரக்கல் வந்து நான் சூடு பண்ணிட்டு அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம வந்து மாவு ஊத்தி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம வந்து எல்லா இதுலயும் ஊத்தி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம லைட் ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, ஒன்னொன்னா நம்ம வந்து இப்படி திருப்பி போட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, எல்லா சைடும் திருப்பி போட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஒன்னொன்னா இதுல இருந்து எடுத்துடலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்வீட் பணியாரம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.